வெல்கம் டு மணி மாஸ். லாஸ்ட் வீக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி வீடியோஸ் போடலான்னு கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருந்தோம். அதுல அபோவ் 90% மேல அதை பத்தி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இனிமே நம்ம சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின A to Z ரெகுலரா வீடியோஸா வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கு ஏன் எல்லாரும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஃபரன்ஸ் என்ன, அது உலகத்தை எப்படி எவால்வ் பண்ணிட்டு இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் டூல்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட்டிங்கை இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஆன்லைன் வழியா உங்களோட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை நீங்க ப்ரோமோட் பண்ணி உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நிறைய பேர் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸும் ஒன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் வேற, சேல்ஸ் வேற. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதை ஆன்லைன் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஆர் வெப் மார்க்கெட்டிங்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருந்தா நீங்க வீட்ல இருந்தே ஈஸியா காசு சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இதை பத்தின நாலேஜ் ஓரளவுக்கு இருந்தாலே போதும். உங்களோட பிசினஸ் ஒரு கார்பரேட் ரேஞ்சுக்கு உங்களால பண்ண முடியும். இவ்வளவு ஏங்க, இப்ப நம்மள ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற பிஜேபி கூட 2019 எலெக்ஷன்ஸ்ல மெஜாரிட்டியா வின் பண்ணி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அவங்க பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்துற பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு இருக்கு. இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாரும் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் சில சர்வீசஸ் கொடுத்துட்டு இருப்பீங்க, சில பேர் சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸா இருப்பீங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இவங்க எல்லாருக்குமே அவங்கள ப்ரோமோட் பண்ணி நிறைய பேர் ரீச் பண்ண ஒரு பெஸ்டான டூல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பெரிய பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பொட்டி கடை வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க டிஜிட்டல் பிரசன்ஸ் இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால வளர முடியாது. அது எந்த கேட்டகரி பிசினஸா இருந்தாலும் சரி. இவ்வளவு ஏன், நீங்க நார்மலா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு மாசம் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தாலே இந்த உலகம் உங்களை செத்து போயிட்டு தான் முடிவு பண்ற அளவுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மள நாம அப்கிரேட் பண்ணிக்கணும். இந்த குவாரண்டைன் டைம்ல மட்டும் டிஜிட்டல் ரிலவென்ட்டான கம்பெனிஸ்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், பிக் பாஸ்கெட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சோ இதுக்கப்புறம் வேர்ல்டு டிஜிட்டலை நோக்கி தான் வேகமா வளருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கலாம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இதுவும் ஒன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் தான். இதை யூஸ் பண்ணி அவங்க டார்கெட் ஆடியன்ஸை கண்டுபிடிக்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது அவங்க ஆடியன்ஸ் ஆட் பாக்குறது, யாரோ மூலியமா சொல்லி கேட்கறது அண்ட் அவங்கள கான்டாக்ட் பண்றது எல்லாமே ஆஃப்லைன்ல தான் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், டிவி அண்ட் ரேடியோ ஆட்ஸ், ரோட் சைட் பேனர்ஸ், பஸ் ஸ்டாண்ட் ஷெல்டர்ஸ்ல ஆட் போடுறது, பஸ்ஸுக்கு பின்னாடி ஆட் போடுறது, ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்றது, கோல்டு கால் மூலியமா கால் பண்ணி பேசுறது, இதெல்லாமே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல வரும். இதுல எந்த ஒரு கம்பெனியும் டைரக்டா அவங்க டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஸ்பெசிபிக்கா ஆட் போட மாட்டாங்க. எல்லாருமே அதை பாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் டூல். இந்த மார்க்கெட்டிங் மூலியமா உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸை டைரக்டா உங்களால ரீச் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மேக்கப் கிட்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் பிசினஸ் பண்றீங்க. உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் லேடிஸ் தான். நீங்க லேடிஸை ஈஸியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா டார்கெட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், கூகுள் ஆட்வர்ட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங் எக்ஸெட்ரா எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, லேடிஸை டார்கெட் பண்ணி நீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டார்கெட் ஆடியன்ஸை நீங்களால ஈஸியா ரீச் பண்ண முடியும், உங்களோட பிசினஸையும் டெவலப் பண்ண முடியும். இந்த ரெண்டு மார்க்கெட்டிங்கோட டிஃபரன்ஸ் இப்ப பார்க்கலாம். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரீச் இஸ் லிமிடெட். இதோட ரீச் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரீச் இஸ் ஹை. இதுல ரீச் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். செகண்ட், டிலேடு கம்யூனிகேஷன். இதுல கம்யூனிகேஷன் ரொம்ப டிலேவா தான் நடக்கும் இந்த ப்ராசஸ். இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ஸ்டன்டா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். தேர்ட், லேக் ஆஃப் ரியல் டைம் ரிசல்ட்ஸ். உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் உங்களுக்கு இதுல கண்டிப்பா கிடைக்காது. இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆட் மூலமா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு பார்க்க முடியும் எல்லாமே. ஃபோர்த், எக்ஸ்பென்சிவ். இதோட செலவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா நியூஸ் பேப்பர், டிவி எல்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். இது காஸ்ட் எஃபிஷியன்ட். இப்ப நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல 100-200 ரூபாய்க்கே உங்களால பண்ண முடியும். ஃபிஃப்த், டிஃபிகல்ட் டு ரீச் டார்கெட் ஆடியன்ஸ். இப்ப டிவில நீங்க ஒரு ஆட் போடுறீங்க அப்படின்னா அது எல்லாருமே பார்ப்பாங்க. டார்கெட்டா ஒரு ஆடியன்ஸ் உங்களால ரீச் பண்ண முடியாது. இதுல ஈஸி டு ரீச் டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ் உங்களால இதுல ஈஸியா ரீச் பண்ண முடியும். இப்போ லேடிஸ் போடுறீங்கன்னா லேடிஸ் ஈஸியா உங்களால ரீச் பண்ண முடியும். சிக்ஸ்த், புவர் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட். இப்போ யார் யாரெல்லாம் உங்க ஆட் பார்த்தாங்க, எத்தனை பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் உங்களால இதுல மேனேஜ் பண்ண முடியாது. இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். எத்தனை பேர் உங்க ஆட் பார்த்தாங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு என்கொயரி பண்ணிருக்காங்க. சோ அதோட ஓவரால் மேல் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, ஃபீமேல் எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. சோ ஓவரால் உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களால இதுல பார்க்க முடியும். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட்னு. இப்போ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமே அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். ஃபேஸ்புக் 125 மில்லியன் யூசர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அதுல 114 மில்லியன் மொபைல்ல யூஸ் பண்றாங்க. இந்தியா தான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுல செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம 47% இன்டர்நெட் யூசர்ஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஃபேஸ்புக் தான் மோஸ்ட் ஆக்டிவ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுல 89% சோஷியல் மீடியா
வந்து 18ல இருந்து 29 ஏஜ்ல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்க. அப்புறம் 50ல இருந்து 60 வயசுல இருக்கிறவங்க ஒரு 60% வந்து சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்காங்க. ட்விட்டர் யூஸ் பண்றவங்களோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியால எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குன்னு. அதனாலதான் எல்லா கம்பெனிஸும் இந்தியாவுக்கு வராங்க. இதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க அசால்ட்டா பெரிய லெவல்ல உங்க பிசினஸ் பண்ண முடியும். அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்லி தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ, ஷேர் மார்க்கெட், பிசினஸ் ரெலவெண்டா, பிராண்டிங், சக்சஸ் ஸ்டோரிஸ் இது ரெலவெண்டா வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.